வணக்கம். ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலிலிருந்து சுஜாதா. ஜோதிட கேள்வி நேரம். இன்றைய பதிவு 18ஆம் பதிவு. தொடர்ந்து நம்ம 2-3 நாட்களாக ராசி பலன் கேட்டுட்டு இருக்கோம். புத்தாண்டு ராசி பலன். இன்றைய 8வது ராசி பலனை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் அனைவரும் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த எட்டாவது ராசி விருச்சிகம். இந்த விருச்சிகம் இதுவரைக்கும் எல்லாருமே பயப்படுத்தியிருப்பாங்க. இந்த விருச்சிகம் நல்லாவே இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு, உணவு சம்மந்தமாக அதில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ், இது 2 தான் இருக்குமே தவிர மற்றபடிக்கு பண வரவு, வேலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த எப்படி துலாம் ராசி நல்லா இருக்குன்னு சொன்னேனோ அதே மாதிரி விருச்சிகமும் நல்லா இருக்குது. ஆனாலும் கொஞ்சோண்டு சிரமங்கள், அதை விட கொஞ்சம் கூடுதல் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை தவிர்க்க முடியாது. இப்போது சனி உங்களுக்கு சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடத்துக்கு சனி வரும்போது, இப்போ ஏன்னா 4வது இடத்துல சனி இருக்கும்போது வேலை போயிருந்தால், அதாவது சில பேருக்கு வேலை போயிருந்திருக்கலாம், அந்த மாதிரி வேலை போனவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை போகாதவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் இந்த சனி பகவான் செய்யக்கூடிய பலன்களில் வரக்கூடியது. அப்புறம் குழந்தைகளை பெறும் முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். இது தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சரியாக இல்லை. ஆகையினால் அதை மட்டும் கொஞ்சம் இந்த முயற்சியை மட்டும் தள்ளி போடலாம். அதுக்கப்புறம் காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்புறம் காதலி அல்லது காதலன் அவங்களோட பிரிவு, சண்டையெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவி கணவன் இவர்களோட சண்டையோ பிரிவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இது இப்போ 3வது பார்வையாக 7வது இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த சிலருக்கு பிரிவு, சிலருக்கு குடும்பம் சார்ந்து இடப்பெயர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதன் காரணமாக கணவன் மனைவி பிரிவதோ, மனைவி கணவனை பிரிவதோ இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்புறம் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வருடம் இந்த வருடம். அப்புறம் 7ஆம் பார்வையாக 11வது இடத்தை பார்க்குறார். அப்போ இது உங்களுக்கு ஒரு பக்கம் திருமணம் நிச்சயமாகும், ஒரு பண வரவு கிடைக்கும். அதுக்கப்புறம் உறவினர்களின் கூட இருக்கக்கூடிய உறவுகள் சுமூகமாக இருக்கும். மனைவியால் சிலருக்கு பண வசதி ஏற்படும். அதுக்கப்புறம் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கும்போது உணவு கட்டுப்பாடு, உணவுகளில் சில உணவுனால் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது, வார்த்தைகள் பேசுவது. அதாவது இப்போ எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2ஆம் இடத்தை குரு மிதுனத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அவர் பார்க்கும்போது நல்லது சொன்னால் பலிக்கும், சாபம் கொடுத்தாலும் பலிக்கும். 2மே உங்களுக்கு பலிக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஆகையினால இவங்க கொஞ்சம் வார்த்தைகளை விடாமல் இருப்பது நல்லது. ஜென்ரலாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே நல்லது சொல்கிறது தான் நல்லது அவங்கள பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு இந்த ஏன்னு கேட்டால் அந்த 2வது இடத்துக்கு இப்போ சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கை கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில சிரமங்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும். இது ஒன்று. அப்புறம் கண்வலி, கண் உபாதைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாடகை வீடு, இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படும். இதுக்கு அடுத்து குரு பயிற்சி. குரு 8ல் உட்கார்றாரு. குரு 8ல் உட்கார்றது அவ்வளவு சிறப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் குருவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், தப்பு இல்லைன்னு ஒரு சில நூல்கள் கூறுகின்றன. இதில் சில ஜோதிட வல்லுநர்கள்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உண்டு. இதுவும் வடக்கே இருக்கக்கூடியவர்களால் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அப்புறம் குழந்தை பிறப்பு தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள். குழந்தை பிறப்பு தள்ளி போகும், நார்மலாகவே தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் இந்த 8ல் குரு இருக்கிறதுனால சிலர் தங்க நகைகள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சிலர் தங்க நகையை வச்சு கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இது 2மே நடக்கும் இவங்களை பொறுத்தவரைக்கும். ஏன்னா பணம் வரும் கையில். பணம் எப்படி தான் வரணும்னு இல்லை, பணத்தை நகையை கடன் அடகு வச்சு கூட பணம் கிடைக்கலாம், அப்படியும் ஏற்படுத்தும். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அப்படிங்கும்போது எப்படியாவது பணத்தை கொடுப்பார். அந்த கொடுக்குற பணத்துலேயும் ஒரு சுமையை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் நகையை அடகு வச்சு பணம் கிடைக்கிறதுக்கான அமைப்பையும் கொடுப்பார். அப்புறம்
சிலர் வந்து ஆபரணங்களை இழக்க நேரிடலாம். இந்த தங்க நகை வச்சுருக்குங்கிறவங்க மட்டும் இந்த விருச்சிக ராசி பெண்களாகட்டும் சரி, விருச்சிக ராசி ஆண்களாகட்டும் சரி, நகை விஷயங்களில் அணியாமல் இருப்பது கூட நல்லதே. ஏன்னு கேட்டால் அது நகை இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்புறம் வண்டி வாகன விபத்து அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து செலவுகள் வந்து சுபமான செலவுகள் அதிகமாகும். இப்போ வந்து குடும்பத்திற்காக செலவு ஏற்படும். அப்புறம் வந்து மனைவிக்காக செலவு ஏற்படும், குடும்பத்துக்காக செலவு ஏற்படும், மனைவிக்காக செலவு ஏற்படும். வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அதாவது சனியும் 5ல் இருக்கார், குருவும் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் வந்து கும்பத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது வந்து அது 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வெளிநாட்டு சம்மந்தமாக எல்லா விதமான நல்ல நற்செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது பணம் விரயமாகும். அதே தான் அங்கேயும். இங்கே பணவரவு இருக்கும், பண விரயமும் இருக்கும், ரெண்டுமே இருக்கக்கூடியது. ஆனால் பணவரவும் இருக்கும், பண விரயமும் இருக்கும். இந்த பங்குச்சந்தை சார்ந்து பணவரவு நிச்சயமாக நன்றாகவே இருக்குது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும். அப்புறம் வீடு விற்று சில பேருக்கு, அதாவது 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ராகு 4ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கார். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா சிலருக்கு வீடு மனை போன்றவைகளை விற்று அதன் மூலமாக பணத்தை கொடுக்கறது கூட வாய்ப்பு உண்டு. அதனால் யாரெல்லாம் வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இந்த சமயத்தில் வீடு வைக்கலாம். ஏன்னு கேட்டால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எதனால் அப்படின்னா பணம் சற்று கூட கிடைக்கும், செலவும் இருக்கும், பணமும் கூட வரும், ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே வந்து அதிகமாக நடக்கும். இது வந்து சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செலவுகள் அதிகமாக ஏற்படும். நார்மலாக ஆகிற செலவை விட கொஞ்சம் கூடவே செலவாகும். கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் வண்டி ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்து ராகு வந்து 4ல் இருக்கிறதுனால வீடு மனை விற்றல், இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த வீடு மனை இருக்கிறதுனா அதிக பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ராகுவால் உங்களுக்கு நல்லதும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 கிரகமுமே நல்லதும் கொடுக்கும், அதே நேரத்தில் கெடுதலும் பண்ணும். அதனால் இந்த 3 கிரகத்தினாலேயும் இந்த 3 கிரகத்தினாலேயும் அந்த கிரகம்னு சொல்லக்கூடிய 4ஆவது இடத்துக்குள்ளே சிக்கிறதுனால அந்த பார்வைகள் இருக்கிறதுனால அந்த வீடு மூலமாக மனை மூலமாக உங்களுக்கு லாபமும் வரும், சிரமங்களும் இருக்கும். அதாவது வீடு விற்கலாம், பணமும் கிடைக்கும். அது ஒன்று. 2வது பயணங்கள் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. இது வந்து இப்போ வந்து ராகு பொறுத்த வரைக்கும். கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா வந்து 10ஆம் இடத்துக்கு வரார். அப்போ வந்து சிலருக்கு வேலை போகும். இது வரைக்கும் வேலை போகாமல் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை போகும். ஆனால் வேலை கிடச்சிரும், வேலையெல்லாம் கிடச்சிரும். அதெல்லாம் கிடைக்காமலாம் இருக்காது, வேலை கிடச்சிரும். ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆகையினால வந்து போன வருஷத்தெல்லாம் விட இந்த வருஷம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சில பேருக்கு துக்க நிகழ்வுகளில் பங்கேற்கும் அமைப்பும் உண்டு. இந்த 10ல் கேது இருக்கிறதுனால துக்க நிகழ்வுகளையும் ஏற்படுத்தும். அதெல்லாம் வந்து கொடுக்கும். இப்போது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சராசரியாகவே ரொம்ப அபவ் ஆவரேஜுங்கிற லெவல்லே நல்லாவே இருக்குது. அதனால் இந்த நல்லா இருக்குது. நன்றி நேயர்களே. விருச்சிக ராசியை பற்றி சார் நல்லா விளக்கம் கொடுத்தாரு. இப்போ 2-3 நாளாக நம்ம ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். சார்கிட்டேருந்து வாங்கின 3 நம்பர்லேயும் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க. நிறையா பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து இந்த ராசி பலனை ஃபஸ்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுன்ட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கொஸ்டின் ஆன்சர் வந்து நான் கேட்குறேங்க நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம், நன்றி.